சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், 2 தக்காளி, 200 கிராம் சென்னா, காமுடி தேங்காய், கொரியண்டர், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னாவை 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கரம் மசாலாவை அந்த சென்னால போட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துருங்க. மசாலா சென்னால நல்லா போய் ஊறட்டும். இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா நறுக்கி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் 75 ml, நல்லெண்ணெய் 25 ml ஆட் பண்ணிக்கோங்க குக்கர்ல. அதுல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட மஞ்சள், மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலால ஊற வச்ச சென்னாவையும் இந்த கலவையோட ஆட் பண்ணிடுங்க. அறுநூறு ml தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து இதோட சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுல புதினா, கொத்தமல்லி தழைகள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்குல்ல. இப்போ நம்ம 600 ml தண்ணியை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதை ஆட் பண்ணிடுவோம். நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது பார்க்க முடியுதுல்ல. இதுல தண்ணியை ஊத்துங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடிட்டு 10 விசில் வரைக்கும் விடுங்க. இந்த சன்னா மசாலாவை சாப்பாட்லையும் கலந்து சாப்பிடலாம். ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். முதல்ல விசில் எடுத்து ஆவி போயிடட்டும். அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அந்த கலவையை நல்லா கலந்து விட்டுருங்க. சன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகியிருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதோட கலந்துருங்க. தேங்காயை ஆட் பண்ணும்போது ஒரு திக்னஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி மற்றும் புதினா தழைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் குக்கரை மூடி ஒரு விசில் விடட்டும். தோசையை ஊற்றிட்டு அதில் சென்னா வச்சு சாப்பிட்டா சென்னா வைக்கலாம், சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம், இடியப்பம் சாப்பிடலாம்.
கிடைக்கிற தோசை மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணி தோசை ரெடி பண்ணிவிட்டு அழகாக சூடான சன்னாவோடு சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். For more videos, like, subscribe and follow.